சிபிஎஸ்இ பள்ளிக்கு இணையாக தமிழகத்தில் உருமாற்றப்படும் அரசு நடுநிலை பள்ளிகள். ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலை ஒரு இன்டர்நேஷனல் லெவல் சிபிஎஸ்இ ஸ்கூல் மாதிரி மாத்திருக்காங்க. 7500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக கோவை கவுண்டம்பாளையத்தில் அரசு நடுநிலை பள்ளி சிபிஎஸ்இ தரத்திற்கு மாற்றப்பட்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளமான மரங்கள் இருக்குது. எந்த மரத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வெட்டக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோட ஆர்கிடெக்சரல் டிசைனையே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திருக்கோம். கம்ப்யூட்டர் லேப், டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், சயின்ஸ் லேபரட்டரி, ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, 3000 ஸ்கொயர் ஃபீட்ல மல்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டவ், குழந்தைங்க மண்ணு தரையில உட்கார்ந்து சாப்பிடாம இருக்க டைனிங் ஏரியா, டெக்கரேஷன்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங், 24/7 சிசிடிவி சர்வேலன்ஸ்னு நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கூல்ல பண்ணிருக்காங்க. பல்லாண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த மாநகராட்சி நடுநிலை பள்ளி நடுத்தரத்தோடு எப்போதும் போலதான் இருந்தது. தமிழக அரசின் நம்ம பள்ளி நம்ம ஊரு திட்டத்தின் கீழ் தனியார் பங்களிப்பில் 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஹைஜீனிக்கான வகுப்பறைகள், கழிவறைகள், ஸ்மார்ட் வகுப்புகள், தரையில் அமர்ந்து சாப்பிட்ட காலத்தை மாற்றி அமைத்து ஹைடெக்காக உணவு சாப்பிடும் அறைகள், அந்த பள்ளியில் வளர்ந்து நெடுந்திருக்கும் ஒரு மரத்தை கூட வெட்டாமல் அதற்கு ஏற்றாற்போல் கட்டிட வடிவமைப்பு என கோவை கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலை பள்ளி புது பொலிவு அடைந்திருக்கும் நிலையில் மொத்தமாக தமிழகம் முழுவதும் 7500 கோடி ரூபாய்க்கு அரசு நடுநிலை பள்ளிகளை இதே போன்று மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசின் இந்த செயலுக்கு மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சு பெரிய லெவலில் அவங்க ஆசை. ஸோ அதை வந்து நாங்கள் நிறைவேற்றணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பல பேர் இன்னைக்கு வரலாற்றிலேயே இடம் பிடிக்கிற அளவுக்கு சாதனை புரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் தரம் உயர்த்தப்பட்டுச்சுன்னா எல்லா மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும்.